விவஸ் பாக்கியலட்சுமியோட எபிசோடு எல்லாருமே வந்து டூருக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ராதிகா வரக்கூடாதுன்ற மாதிரி ஈஸ்வரி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ கோபி வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட, அம்மா இங்கே பாருங்கம்மா இப்படி எல்லாம் பண்ணாருங்கன்னு தனியாக போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. கோபி அவள் வரது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மறுபடியும் நீ அவளை கூப்பிட்டா என்னடா அர்த்தம்ன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா இப்படி லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணாதீங்க, ராதிகா மட்டும் எப்படிம்மா விட்டுட்டு போகிறதுன்றாங்க. ஓ உன் பொண்டாட்டி விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இல்லம்மா போறதும் எல்லாருமே போறோம் இல்லையாம்மா, அதனால எல்லாருமே ஒன்னா போயிட்டு வந்துடலாமே, ஏமா நம்ம விட்டுட்டு வேற போகணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகேடா கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேம்மா சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராதிகா நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இனியாவும் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்புறம் எழில் வராங்க. எழில் வந்ததுமே பாத்தீங்கன்னா செம கியூட்டா ரொம்ப ஹாப்பினஸோட எல்லாம் பேசிட்டு அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போகும்போது ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குல்லன்றாங்க. இந்த மூமெண்ட் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குல்ல, வந்தோம் ஆனால் அப்பா சிலரோடு இருந்தாங்க அப்படின்ட்டு ராதிகாவோட அவங்க இருந்த அந்த விஷயங்களை வந்து ஒரு மாதிரி குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு மாதிரி வந்து கோபிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை விட்டுருவாங்க. டாடி எனக்கு அதில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, போன டைம் கூட நினச்சி நான் நினைவாங்க. சரிடா இனியா போகலாம் வாணுவாங்க. மை நீ வா, இல்லை டாடி நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க, நீ வாடா அப்படின்றாங்க. இல்லை அது வந்து இன்னும் வந்து இங்கே பாரு அதெல்லாம் பெருசாக யோசிக்காது சரியா வா நீ அப்படின்ட்டு மைவியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மைவும் இனியாவும் பார்த்தீங்கன்னா அந்த ரங்கராட்டத்தில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அமிர்தா கிட்ட ஈஸ்வரி இங்கே பாரு அமிர்தா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்ணலையான்றாங்க. சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பிளானை பண்ணுவாங்க. உன் பாட்டுக்கு இருக்காதுன்னு பயங்கரமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது, சீக்கிரமாக நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும்னுவாங்க. உடனே ராதிகா வராங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னுவாங்க. சின்ன வயசு தானே, இன்னும் குழந்தை கொஞ்சம் லேட்டாக கூட பெற்றுக்கோன்றாங்க. நான் சொல்கிறதா முடிவு, நீ சொல்கிறதோட முடிவு இல்லைன்றாங்க. குழந்தை இந்த வயசில் பெற்றுக்கணும்னா பெற்றுக்கணும் மாதிரின்றாங்க. இன்னும் எனக்கு கேள்வியான பேருக்கு பெற்றுக்க வேண்டியதா அப்படின்றலாம் சொல்லி ஈஸ்வரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்போ ஈஸ்வரி கிட்ட பாக்கி எங்க பாருங்க இப்போ அந்த டாப்பிக்கை பற்றி பேச வேண்டாம், நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், சில விஷயங்கள் பேசி நம்ம இங்கே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு வேற ஒரு டாப்பிக்கை பேச ஆரம்பிச்சுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செனி வந்து நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமா ராங்க மம்மி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல செலியனும் எலியிலும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டாங்க. உன்னுடைய ஒர்க் எப்படி போகுது அப்படின்ட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. அந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் எல்லாரும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.